கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே கடந்த 3 மாதம் நம்மை நம் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே நாம் தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தீர், அதற்காக நன்றி ஏசப்பா. இதோ உங்கள் சமூகத்தை குடும்பமாய் தேட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா யூடியூப் மூலமாக யாரெல்லாம் இந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோத்தரிக்கிற இந்த ஜபத்தையும் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையும் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. நல்ல உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, ஜீவ சுகபலனை கொடுத்து எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பங்களையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடுக்க ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. இதோ ஆண்டவரே ஏசப்பா, உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே பேசுகிற எங்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேச போகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இதில் ஒரு பகுதி சாலமோனுக்கு தேவன் கொடுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் விரும்புகிறதை என்னத்து கேள் என்று தேவன் சொன்னார். நிச்சயமாங்க இந்த மாதத்தில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நம்புவீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சாலமோன் தேவனிடத்தில் கேட்ட காரியங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு அது உகந்ததாக இருந்தது. அவன் கேட்கிறான், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று தேவனிடத்தில் கேட்கிறான். கர்த்தருடைய பார்வைக்கு அது உகந்ததாக இருந்தது. அதனால் பாருங்க, கர்த்தர் தாவீதுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தது மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்தார். ஆமே, நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததை நீங்கள் கேட்பீங்கன்னா, நிச்சயமாக அவர் பார்வைக்கு நன்மையானவைகளை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறதுன்னா கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நம்புறீங்களா? நம்புங்க. நம்புறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முறைப்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முறைப்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழிகளிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே.
நிச்சயமாங்க இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கண்டிப்பாக இந்த வார்த்தையின்படி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி தர கர்த்தர் வல்லவராக இருக்கிற. இறுதியாக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. நன்றி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த தெய்வமே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய் இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக இந்த நற்செய்தியை, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை கேட்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே ஒரு அசைதலை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, தாவீதை போல ஆண்டவரே, தாவீது உம்மிடத்தில் கிருபையை பெற்றான். சாலமோன் ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டது ஞானத்தை கேட்டான். ஆனால் உம்முடைய பார்வைக்கு அது உகந்ததாய் இருந்தபடியால் நீர் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்தீர். அதுபோல அநேக குடும்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் மாறட்டும். இந்த ஜெபங்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, கண்ணீரோடு, வேதனையோடு, கடன் பிரச்சனையோடு, நெருக்கத்தோடு இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் மாறாதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கட்டும். தேவன் அதனுடைய மகிமை அவர்கள் காண கர்த்தர் கிருபை தார். நாங்கள் ஊழியர்களாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பிரேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.